வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள முக்கிய நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 3 நாட்கள் நடைபெறும் இந்த சிறப்பு இயக்கத்தில் எந்தெந்த ஆறுகள், கால்வாய்கள், ஏரிகள் சீரமைக்கப்படுகின்றன விரிவாக பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள முக்கிய நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்கும் சிறப்பு இயக்கத்தை தமிழ்நாடு அரசு ஜூலை 27 முதல் 29ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடத்துகிறது. இந்த சிறப்பு பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் என். ஆனந்த் தொடங்கி வைத்து முக்கிய நீர்நிலைகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி சென்னை பகுதியில் சுமார் 60 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆறுகள், 54 கிலோமீட்டர் கால்வாய்கள் மற்றும் 3700 ஹெக்டேர் பரப்பளவிலான ஏரிகள் உள்ளன. பருவமழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் தடுக்கவும், மழைநீர் தடையின்றி செல்லவும் தூர்வாரும் பணிகளை முன்கூட்டியே நிறைவு செய்வதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம். இந்த பணிகளை நீர்வளத்துறை முன்னெடுப்பதுடன் நிறுவனங்களின் சமூக பொறுப்பு திட்டங்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பொதுமக்களும் இதில் பங்கேற்கின்றனர். இந்த இயக்கத்தின் கீழ் கூவம், அடையாறு, கொசஸ்தலை ஆறுகள், பக்கிங்ஹாம் கால்வாய், ஒக்கியம் மடுவு வடிகால், முட்டுக்காடு கழிமுகங்கள் ஆகியவை தூர்வாரப்படுகின்றன. மேலும் வேளச்சேரி, புழல், நாராயணபுரம், ஆதம்பாக்கம், கோவிலம்பாக்கம் உள்ளிட்ட முக்கிய ஏரிகளில் தூர்வாரும் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. முதல் நாளான திங்கட்கிழமை கோயம்பேடு அருகே உள்ள கூவம் ஆற்று பகுதி மற்றும் ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் உள்ள ஒக்கியம் மடுவு வடிகாலில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மணப்பாக்கம் அருகே அடையாறு ஆறு மற்றும் சோழிங்கநல்லூர் அக்கரை பாலம் அருகே உள்ள தெற்கு பக்கிங்ஹாம் கால்வாயில் நடைபெறும் பணிகளை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வுகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நீர்வளத்துறை முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ, துறை பொறியாளர்கள், நிறுவன பிரதிநிதிகள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கின்றனர். வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை நகரின் நீர்வழி தடங்களை சீரமைத்து வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் நோக்கில் இந்த 3 நாள் சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது.